ஹலோ கைஸ், இப்போ நம்ம விளையாட போகிறது மைன்கிராஃப்ட் கைஸ். இது நம்ம எத்தனை வீடியோன்னு எனக்கே தெரில. எட்டாவது வீடியோ கைஸ். ஸ்டார்ட் பண்ணலாம். உங்களுக்கு என்னென்ன சீக்ரெட் இப்போ எனக்கு காட்டுறனோ அது எல்லாத்தையும் உங்ககிட்ட சொல்கிறேன் கைஸ். சரி, நான் முதலே ஒரு மோடு போயிருந்தேன், சர்வைவல் மோடு. போகலாம் கைஸ். போயிட்டுருக்கோம். என்னதே டிஜிட்டு ஆட்டு என்னென்னமோ போட்டிருக்கேன். ஒன்றுமே புரியல, எனக்கு ஒன்றும் சொல்கிறதுனே தெரில. அடுத்தது நம்மளுக்கு ஒரு புது கேமர் வருவாருன்னு நினைக்கிறேன். ஒரே ஒரு இன்ஃபர்மேஷன் மட்டும் நம்மளுக்கு கிடச்சிருக்கு. நம்மளோட ஜாயின் ஆவார்னு நினைக்கிறேன். பார்ப்போம் வராரா இல்லையான்னு. ஓஜி கோகுன்னு நினைக்கிறேன் கைஸ். அவர் வருவார் நம்மளோட ஜாயின் பண்ணுறதுக்கு. அது எப்போன்னு தெரில, அவர் டேட் கன்ஃபார்ம் பண்ணல. சர்வைவல் மோட் ஆசிட் 4 டிஃப்ரெண்ட் கழிட்டு லெவல்ஸு இப்போ சிம்பிள், ஈஸி, நார்மல் இதெல்லாம் நம்ம படித்த வேலை கைஸ். வாங்க கைஸ் போகலாம். உங்களுக்கு மைன்கிராஃப்டோட ஃபுல் வீடியோ வேணும்னா இது ஜஸ்ட் ஒரு ட்ரையல் கைஸ். நான் விளையாண்டதில்லை, நீங்கள் சொன்னனால விளையாடுறேன். நீங்கள் சொன்னீங்கன்னா அப்புறம் நான் ஒரிஜினல் ஃபுல் சர்வைவர் கேமே உங்களுக்காக போடுறேன். ஓகேவா கைஸ்? என்ன கைஸ் இத்தனை நேரம் எடுக்குது? வந்துருச்சு பாருங்க கைஸ். நம்ம கொஞ்சம் நார்மலாக இருக்கோம். நம்ம ஒரு வீடு பண்ணியிருக்கோம் பார்த்தீங்களா? சரி தூங்கலாம், நைட் ஆயிடுச்சு கைஸ். ஸ்லீப்பிங் தாட்டு நைட்டு. ஓகே, வெளியே போய் பார்க்கலாம் கைஸ். கைஸ் உடச்சேவிங்க வந்துருக்கு. காடு துப்பு மாதிரி. இப்போ என்ன காடு துப்பு மாட்டேங்குது கைஸ்? காடு துப்பு மாட்டேங்குது. அப்படியே பண்ணுவாங்க. சரிங்க கைஸ், என்னமோ கிடச்சிருக்கு கைஸ். கைஸ் ஏதோ ரோப் கிடைக்குது கைஸ். இது என்னன்னு தெரியல கைஸ். சரி இப்போ இப்போ இந்த கோழிக்கு சங்குத போடுறேன். சரி சரி, இப்போ போய் நம்ம வந்து நம்ம வீட்டு பண்ணியிருக்கோம். ஆனால் அதுக்கு இந்த கேப்லலாம் கிளாஸ் வைக்கலான்ட்டு இருக்கேன் கைஸ். இருங்க, கேப்புக்கு நான் வந்து மண்ணை வச்சு ஒன்று பண்ணலான்ட்டு இருந்தேன். ஆனால் அதுக்குள்ளே டைம் ஆயிடுச்சுன்னு வெளியே வந்துட்டேன் கைஸ். இருங்க கைஸ், ஒரு 20 கோல் போடுவோம். சரி 22ஆவே போட்டேன். எனக்கு காய்ச்சல் அடிக்குது கைஸ். நீங்க ஏதோ காமிட்ட வேண்டி என்னோட காய்ச்சல போகணும் கைஸ். வாய மூடு. அக்கா தங்கச்சி சொன்னீங்கல்ல பாட்டு கைஸ். கிளாஸ் ஒன்று ரெடி ஆயிடுச்சு கைஸ். இப்போ இந்த கிளாஸை வச்சு காட்டுறேன் கைஸ். இருங்க கைஸ், என்னமோ நியூ ரெசிபி நல்லா கேட்குது. சரி என்னன்னு தெரில, நம்ம கிளாஸை வைக்கிறத பார்ப்போம். வச்சிடலாம் கைஸ் கிளாஸை. ஃபஸ்ட்டு கிளாஸ் இதுதான் நம்மளோட ஃபர்ஸ்ட் கிளாஸ். வச்சு கைஸ். எப்படி இருக்குது நம்ம வீடு? கைஸ் சொன்னால் 2 கிளாஸ் தான் ரெடியாக இருக்குது. அது வரைக்கும் எதாவது பண்ணலாம் வாங்க. இந்த ஃபுல்லாக கிளாஸ் வச்சு பார்ப்போம் எப்படி இருக்குது. கைஸ் என்ன கைஸ் மழை பெய்யுது? ஐயோ மழை இவ்வளோ போயிடலாம் கைஸ். வந்துட்டோம் கைஸ். என்ன கைஸ் கோழி ஆடு அதெல்லாம் கோழி ஆடு வில்லேஜர்லாம் மலையில் டான்ஸ் ஆடிட்டு இருக்கானுங்க பாருங்க. தனக்கணக்காங்க. சரி பார்ப்போம் என்ன ஆகுதுன்னு. எத்தனை கிளாஸ் ரெடியாக இருக்கு? 6 தான் கைஸ் ரெடியாக இருக்கு. இன்னும் நிறையா ரெடி ஆகணுங்க. இந்த கயிறை வச்சு என்ன பண்ணலான்னு எனக்கும் தெரியல கைஸ். லெட்டுன்னு ஓட்டுருக்கு. எவ்வளோ கிளாஸ் ரெடியாக இருக்குன்னா 9 தான் கைஸ் ரெடியாக இருக்கு. 9 கிளாஸ். எப்படி இருக்கு கைஸ்? பாதி எடுத்துட்டோம் கைஸ்.
ஓகே ஓகே. நெக்ஸ்ட்டு கிளாஸில் ரெடி ஆகட்டும் கைஸ். இது ஃபுல்லாக கிளாஸ் வச்சக்கப்புறமா உங்களுக்கு வியூ காட்டுறேன் கைஸ் எப்படி இருக்குன்னு. கைஸ் இது ரெடியாக ரொம்ப நேரம் ஆகுது கைஸ். இருங்க கைஸ் பார்த்துறேன் நான் ஆகிடுவான். எந்த தொலை வேக 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 இங்கே பாருங்க கைஸ். நம்மளுக்கு விண்டோலேருந்து இங்கே அப்படியே பார்க்கலாம் கைஸ் மழை வரவே. மலையே மணியின் மலையே நல்லா இருக்கு கைஸ். பார்க்கலாம் மழை அப்படியே பெய்யுது கைஸ். எத்தனை கிளாஸ் ரெடியாக இருக்குது? 7 தான் கைஸ் ரெடியாக இருக்கு. இன்னும் கொஞ்சம் ரெடியாகட்டும். அது வரைக்கும் நம்ம போய் கோழி கொண்டு வந்துடலாம் கைஸ். கோழி அலே கோழி இன்னைக்கு நீ எனக்கு பீஸ் பால்லி, இன்னைக்கு எனக்கு பீஸ் குழம்பு போடு. சூப்பராக இருக்கு கைஸ். ஆடு இங்கே பாருங்க கைஸ். ஒரு ட்ரிக்கு கண்டுபிடிச்சிருக்கேன். ஆடை இப்படியே இழுத்துடுவாங்க கைஸ். அது உங்கள் பின்னாடியே வரும் கைஸ். பின்னாடியே நீங்கள் எங்கே போறீங்களோ அங்கே எல்லாத்தையும் இடத்துக்கு வரும். அப்படியே உடனே கத்தி எடுத்து மண்டை மேலே 2 சொல்லி போடுறீங்கன்னு வச்சுக்கோங்க. ஆட்டுக்கறி உங்களுக்கு கிடச்சிருச்சு. அதோட உங்களுக்கு பெட்டு சேரக்கான அதுவும் கிடைக்கும் கைஸ். இதுதான் கைஸ். நீங்கள் ஒரு வீட்டு வச்சுருந்தாலே போதும் கைஸ். நீங்கள் ஃபீட் பண்ணாதீங்க. குதிரை மாடு அப்படி தான். இங்கே பாருங்கள் இப்போ மாடு வந்துருக்கா. இப்போ பண்ணி காட்டுறேன் பாருங்க. கையில் வச்சுருக்கனா மாடு அப்படியே கூட வருது பாருங்க கைஸ். இப்போ உடனே கொஞ்சம் தூரம் வந்த உடனே கத்தி எடுத்து டொமேல் சொருகினீங்கன்னா உங்களுக்கு அது கிடச்சிடும். இது நீங்கள் மெயினாக யூஸ் பண்ணுற இடம்னு பார்த்தீங்கன்னா கோழிக்கு மாட்டுக்கு யூஸ் பண்ணலாம் கைஸ். அதோட ஆட்டுக்கு யூஸ் பண்ணலாம். குதிரைக்கு எனக்கு தெரியல கைஸ். அதை நான் கண்டுபிடிச்சி சொல்கிறேன். சரி இப்போ எத்தனை கிளாஸ் ரெடியாக இருக்குன்னு பார்க்கலாம். 15 தான் கைஸ் ரெடியாக இருக்குது. சரி எடுத்துவோம். இந்த வீடியோ எடுத்து காட்டுறேன். சரிங்க கைஸ் இவ்வளோ ரெடியாக இருக்குது. சரி இதை வைப்போம். வெய்யி சூப்பரே ஐயா யாரு கிளாஸு கிங்கு. சூப்பராக கைஸ் வியூ பாருங்க கைஸ். கண்ணாடியிலேருந்து மணியோ எப்படி காய்ச்சி இருக்குது. கண்ணாடியிலேருந்து அப்படியே வீட்டை பார்க்க சும்மா சூப்பராக இருக்குல்ல. அப்படியே இதுக்கும் வச்சு ரெடி பண்ணிடலாம் கைஸ். மழை வேற சும்மா கொட்டி தழுது கைஸ். சரி பார்ப்போம். என்ன கைஸ் 5 தான் ரெடியாக இருக்குது. சரி எடுத்துப்போம் கைஸ். 5 எடுத்துருக்கோம். இது எப்போமா வச்சிடலாம் கைஸ். இதுக்கு தான் கைஸ் கிளாஸ் நல்லாவே ரெடியாக மாட்டேங்குது. இன்னும் கொஞ்சம் தான் கைஸ் கவர் ஆகணும். இந்த இடம் அதோட இங்கே ஒரு 4. சரி கொஞ்ச நேரம் வெயிட் பண்ண வேண்டியதுதான் கைஸ். பாருங்க கைஸ் நம்ம வியூவை. மழை பெய்கிற வியூ அப்படியே சூப்பராக இருக்குல்ல. இது ஜஸ்ட்டு ட்ரை தான் கைஸ். இதுக்கு நான் வந்து ஒரு 100 லைக்ஸ் டார்கெட். 100 லைக்ஸ் நீங்கள் கொடுத்துட்டிங்கன்னா உங்களுக்கு நான் வந்து இதோட ஒரிஜினல் மைன்கிராஃப்ட் டவுன்லோட் பண்ணி உங்களுக்கு போட்டு காட்டுறேன். ஃபுல்லாக யாராவது சர்வை பண்ண கூப்பிட்டு வந்து. இது ஜஸ்ட்டு ட்ரையல் தான் கைஸ். சரி பாப்பா எத்தனை ரெடியாக இருக்குன்னு. 4 ரெடியாக இருக்குது கைஸ். கரெக்டாக இதுக்கு 1 2 3 4 இன்னொன்று இருக்குது கைஸ். எப்படி இன்னும் கொஞ்சம் ரெடி ஆகணும் கைஸ். இருங்க கைஸ் கொஞ்சம் ரெடி ஆகிட்டு பார்க்கலாம். சரி சும்மா ஆட வேண்டியதா. ஜிம் கட்டு ஜிம் ஜாங்க கட்ட குடும். பாருங்க இன்னும் கொஞ்சம் தான் கைஸ் கிளாஸ் வைக்கணும். பாடி
இன்னும் ஒன்று ரெடியாக இருக்குது. இது பத்துமா தெரில கைஸ். எதுக்கோ போய் நம்ம இன்னும் கொஞ்சம் மண் எடுத்துகிட்டு வந்துடலாம். நான் கரெக்டாக கடலுக்கு நேராக வீடு கட்டியிருக்கேன் கைஸ். என் வீடு இங்கே இருக்குன்னு வச்சுக்கோங்க. அப்படியே ஒரு ஸ்ட்ரெயிட்டாக டேக் எடுத்தீங்கன்னு வச்சுக்கோங்க. நடுவில் மழைலாம் வரும், பார்த்துக்கோங்க. இந்த மாதிரி ஸ்ட்ரெயிட் டேக் எடுத்துக்கோங்க. ஸ்ட்ரெயிட்டாக டேக் எடுத்துகிட்டே போயிட்டுருங்க. அப்படியே குதிங்க. பார்த்தீங்கன்னா கடல் வந்துடும். இப்போ அப்படியே இங்கே தான் கைஸ் நான் நோண்டினேன். நான் எடுத்துகிட்டு வந்தது கொஞ்சம் எடுத்துகிட்டு நமக்கு மண் நிறைய தேவைப்படுங்க. அப்போ இந்த பக்கம் ஒரு 20 எடுத்து கேட்காமது, ஒரு 20 எடுத்துக்காங்க. பசி ஒன்று போகலாங்க. அப்படியே டேரெக்டாக மண் கையில் வச்சுட்டு மலை மேலே ஏறுங்க. இந்த மாதிரி ஒரு இடம் இருக்கும். ஸ்ட்ரெயிட் டேக் ஒன் பண்ணுங்க. இப்படி வீடியோ கட்டினா தான் இங்கே சூப்பராக இருக்கும். பக்கத்துலேயே ஒரு கேவ் இருக்குது, அங்கே போய் நான் மைனிங் பண்ணிப்பேன். ஸ்ட்ரெயிட் டேக் டவுன் எடுத்திங்கன்னா இதோ என் வீடு வந்துருச்சு. எப்படி கைஸ், சூப்பராக இருக்குல்ல? கரெக்டாக நம்ம மண்ணுக்கு பக்கத்துலேயே வீடு கட்டியிருக்கோம் கைஸ். சரி, அப்படியே நம்ம போய் எவ்வளோ தான் ரெடியாக இருக்குன்னு பார்ப்போம். 4 ரெடியாக இருக்கு. 4 அப்படியே முடிச்சு விட்டுறலாம். ஐயா இன்னும் கொஞ்சம் ரெடியாக இருங்க. சரிங்க, வெயிட் பண்ணி மணியா இந்த மணியா அங்கதாங்க ரெடியாக இருக்கு. நைட் ஆச்சுன்னு நினைக்கிறேன். தூங்கியாச்சு கைஸ். காலையில் ஆயிடுச்சு. ஒன்றையும் காணும். சரி பார்ப்போம். 4 கிளாஸ் ரெடியாக இருக்குது. 4 கிளாஸ் கையில் எடுத்து வச்சுட்டு மழை நின்றுச்சு கைஸ். மழை நின்றுச்சு கைஸ். மழை நின்றுச்சு. எப்படி கைஸ்? இங்கே ஜஸ்ட் ஹியோ ஓன்லி கொஞ்சம் தான் கைஸ், இன்னும் கொஞ்சம் பார்ப்போம். சரி, இது ரெடியாகிற வரைக்கும் ஏதாவது பக்கத்தில் ஒரு கேவ் இருக்குது, மைனிங் பண்ணிட்டு வரலாமா? போகலாம் கைஸ், வாங்க கைஸ். நல்லா தான் இருக்குது கேவில் கைஸ். இது நான் தான் கைஸ். இது பாருங்க கைஸ், இந்த பக்கம் போட்டில் போகலாம். இருங்க, இந்த கோல் வந்துருக்கீங்க, மைனிங் பண்ணிக்கலாம் கைஸ். மைனிங்கை காணும் கைஸ். சரி, என்னன்னு தெரியல. எக்ஸ்ட்ராவாக ஒன்று வச்சுருக்கேன். எக்ஸ்ட்ராவாக ஒரு கிராஃப்டிங் டேபிள், அதில் பண்ணிக்கலாம் கைஸ். இங்கே இருக்குது உட்டன் பிக்கா. பண்ணியாச்சு கைஸ். உடச்சிக்கலாம் கைஸ். இதை அவ்வளோதான் கைஸ். இப்போ பிக்காஸ் எடுத்து கோலை மைனிங் பண்ணிக்க வேண்டியது தான். வேறு ஒன்றும் இருக்க மாதிரி தெரியல கைஸ். வாங்க கைஸ் போகலாம். கோழி கைஸ், உங்களுக்கு கோழி சமைச்சு சாப்பிட்லாமா? சரி, சமைச்சு சாப்பிடுவோம். பாய் கோழி. மாட்டிக்கிச்சு. நான் கோழி கொண்டேன். ஜாலியா. சரி, நம்மளுக்கு சில இதெல்லாம் இருக்குது, சில தேவையானதெல்லாம் இருக்குது கைஸ். அதெல்லாம் நம்ம எங்கே ஆக்கலாம்னு தெரியுமா? நம்ம செஸ்ட் ரெடி பண்ணிடலாமா கைஸ்? சரி, செஸ்ட்டுக்கு என்னென்ன வேணும்னு பார்க்கலாம். செஸ்ட்டுக்கு 4 உட்டன் பிளாங்க்ஸ் தேவையோ? சரி இருங்க கைஸ், என்கிட்ட உட்டு இல்லையே. சரி, போய் வெட்டிட்டு வந்துடலாம். இருங்க. கோடாளி செய்ய முடியுமா? கோடாளி
கோடாலி 2 பிளாங்க் தேவை. என்கிட்ட அதுக்கான பிளாங்கே இல்லை கைஸ். முதல்ல எங்கே மரம் 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 கைஸ்? என்ன கைஸ் எங்கள் மரத்தையும் காணும், உரத்தையும் காணும். இங்கே ஒரு மாடு இருக்குது, பாய் மாடு. ஹாய் மாடு. சரி வாங்க உடச்சி விட்ருவோம். இந்த மரம் நம்மளுக்கு, இந்த மரம் நம்மளுக்கு. வடை 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 ஒட்ட 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 ஒட 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 ஒடை ஒட ஒட வேகமாக விட்றேன். டைம் ஆகிட்டுது. சரி கடைசி ஒன்று இருக்குது கைஸ். உடச்சாச்சு கைஸ். அவ்வளோதானா? அவ்வளோதான் கைஸ். சரி வாங்க நம்ம வீட்டுக்கே போயிடலாம். அண்ணி பன்னிக்குட்டி 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 என்ன கைஸ் பன்னிக்குட்டி பார்க்க மாட்டேங்குது? ஓ மறந்துட்டேன் கைஸ், பன்னிக்குட்டிக்கு தேவை கேரட்டு. நான் வந்து வீட்டை நீட்டிகிட்ருக்கேன். உள்ளவா மாட்டுக்குட்டி, உள்ளவா மாட்டுக்குட்டி, உள்ளவா மாட்டுக்குட்டி. மணியே மணி. கைஸ் என்ன கைஸ் தெரியுது உள்ள சொல்லலாம். அப்புறம் நம்ம எடுக்க வேண்டியது கிளாஸ். சரி வைப்போம். இது அதோட இது அவ்வளோதாங்க. சேவப்படு நம்ம வீடு இஸ் கோயிங் டு ரெடி. அவ்வளோதாங்க கைஸ். எப்படி இருக்கு கைஸ்? சாரி கைஸ், இந்த பக்கம் நான் மறந்துட்டேன் கைஸ். கடைசி ஒன்று கைஸ், ஒன்று கைஸ். ஒரே ஒரு கண்ணாடி கைஸ். பாருங்க கைஸ், இதுக்காக நான் ஓடி போய் ஒன்று எடுத்துகிட்டு வரேன். நான் உங்களுக்காக வீடியோ போடுறதுக்காக ஓடி போகிறோம். ஒரே ஒரு ஸ்டாண்ட் எடுத்துகிட்டு வந்துடலாம் கைஸ். அப்போ தான் நம்மளுக்கு நம்ம வீடு ரெடி ஆகும். ஓடு 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 நித்தம் ஓடிடு. இந்த ஓடு ஓடுன்னு சொல்லும் போதே எனக்கு இதான் கைஸ் ஞாபகம் வருது. ஓடு ஓடு நித்தம் ஓடிடு, ஓய்வின்றே உழைத்து வாழ்ந்துடு. அப்படி அந்த ஆடு தான் கைஸ் ஞாபகம் வருது எனக்கு. உங்களுக்கு ஓடு ஓடுன்னு சொல்லும் போது என்ன ஞாபகம் வருதுன்னு கமெண்ட்டில் சொல்லிட்டு போயிடுங்க கைஸ். அவ்வளோதான் கைஸ். இந்த ஒரே ஒரு மண்ணு துளிக்காக வாங்க கைஸ். ஓடு ஓடு நித்தம் ஓடி. ஹாய் பண்ணிக்குட்டி, ஹாய் பண்ணிக்குட்டி. சாப்பிட்டு கொடுத்துருவோம் பண்ணிக்குடி. ஏ என்னட்ட எங்கிட்டேயா போடு. அன்னிக்கடி கிடச்சிருச்சு காய்ஸ் நம்ம கட்டை. போலாம் காய்ஸ். ஓடு. ம் 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 போட்டுறேன். வந்துட்டேன் கைஸ். கடவுளே, இந்த ஒரே ஒரு மண்ணு கைஸ், இதுக்காக நான் எத்தனை பாடுபட்டேன் கைஸ். போடலாம் கைஸ். அவ்வளோதான் கைஸ், அவ்வளோதான். சரி, நம்ம இந்த ஒரே ஒரு கிளாஸுக்காக என்னென்ன பாடுபட்டோம். எப்படி கைஸ்? இதுதான் டிரான்ஸ்பரண்ட் வீடு. டிரான்ஸ்பரண்ட் ஃபுல்லாக சொல்ல முடியாது,
இங்கே கொஞ்சம் டிரான்ஸ்பரண்ட்டாக இருக்குல்ல. சரி கைஸ், இந்த குக்டு சிக்கன் கொஞ்சம் எடுத்துக்கலாம். சரி கைஸ், சிக்கன். சரி கைஸ், இது இன்னொன்று இருக்குது. வேகமாக வெந்த உடனே எடுத்துட வேண்டியதான். போயிட்டு அடுத்தது நம்மக்கிட்ட என்ன இருக்குது? இந்த கறி இருக்குது. இது மட்டன் கைஸ், நல்லது. சரி, இது ஒரே ஒரு கோல் எடுத்துக்கலாம் கைஸ். ஒரே ஒரு கோல் எடுத்து போட்டுக்கலாம் கைஸ். நம்ம மட்டனை வேக வைக்கலாம். இது என்ன கைஸ்? பொக்கரை போவா என்னென்ன தெரில கைஸ். சரி கைஸ், நம்மக்கிட்ட எல்லாமே இருக்குது. வேக வச்சு ஸ்டாக்க வேண்டியது. ஸ்டேக் அப்படின்னா என்ன தெரில. ரா பீஃப் கைஸ். சரி, சாப்பிட்டோம். நம்மக்கிட்ட இருக்க மீட் எல்லாத்தையும் சாப்பிட்லாம் கைஸ். சாப்பிட்டு உங்களுக்கு அயனை மெல்ட் பண்ணி ஏதாவது ஒன்று வாங்கி காட்டுறேன். இதோட முடிச்சுக்கலாம் கைஸ். அயனை மெல்ட் பண்ணி ஒன்று வாங்கிட்டு அதோட கேம் பிளே நான் முடிக்கலான்ட்டு இருக்கேன். அடுத்த பாட்டு உங்களுக்கு வேணும்னா கமெண்ட் பண்ணுங்கள். 100K லைக்கு கிடச்சிதுன்னா இந்த வீடியோவுக்கு நான் வந்து அடுத்த கேம் பிளே போடுறேன். அதே மாதிரி இந்த கேம் பிளேலாம் பத்தலை ப்ரோ, ஃபுல் கேம் பிளே போடு ப்ரோ சர்வே மோடில் அப்படின்னு சொன்னீங்கன்னா, சரி நீங்கள் சொன்னீங்கன்னா அதையும் நான் பண்ணுறேன். அதுக்கு நீங்கள் ஒன்றே ஒன்று தான் பண்ணணும், என் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க போதும். ஓகே கைஸ், அவ்வளோதான் கைஸ். நம்மக்கிட்ட சரி கொஞ்சம் மீட் வச்சுக்கலாம். நம்ம வந்து அயனை எரிக்கலாம் கைஸ். அயன் தான் இன்புட். கோல் ஒரு 1 போடலாமா? சரி 2 போடுவோம். கோழி ஏன் நான் 1, 2ன்னு போட்டிருக்கேன்னா, கோல் எனக்கு முக்கியம் கைஸ். இப்போ பாருங்க, காட்டுறேன் பாருங்கள் அயன் பிஸ்கட்டை. அயன் ஒரு கீட் இருக்கோம். அயன் பிஸ்கட் இதுதான் கைஸ், அயன் பிஸ்கட். இதை வச்சு என்னென்னமோ செய்ய முடியும் கைஸ். அயனை வச்சு சைடில் நியூ ரெசிபி அன்லாக்டுன்னு என்னென்னத்தையோ காட்டுது பாருங்க. என்னென்னமோ செய்ய முடியுது. அதுக்கு தான் ஒரு இந்த 4 அயனையும் உருக்கி என்ன வாங்க முடியுதுன்னு காட்டுறவங்க கிட்ட. அப்படியே அதை வச்சு என்ன யூஸ்ன்னு காட்டிட்டு போயிடுறேன். கடைசி ஒரு அயன் கைஸ் உருகிது. சூப்பர் காய்ஸ், கடைசி அயனும் உருகிருச்சு. இப்போ நம்ம கோல் எடுத்து நம்மக்கிட்ட வச்சிடலாம். கொஞ்சோண்டு இருக்குது, கொஞ்சோண்டு ஃபியூல் இருக்குது நம்மக்கிட்ட. அதனால் அந்த கொக்கரக்கோ என்னமோ சொல்கிறது கைஸ். இது என்னென்னு தெரில, இது என்னென்னு தெரிஞ்சுன்னா நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள். சரி, ஒன்றே இருக்குது எடுத்திருக்கேன். பொக்கடக்கோ ஒன்று. சரி எடுத்துக்கலாம் கைஸ். பொக்கடக்கோ எடுத்து கையில் வச்சுக்கலாம். காட்டுக்கு பாருங்க பொக்கடக்கோ ஒன்று. என்னென்ன தெரில கைஸ். சரி, இன்னும் கொஞ்சம் இருக்குதா? சரி, இது என்னமோ காட்டுது. ரா மட்டன். ஆட்டுக்கறி அடிச்சிடலாம் கைஸ். ஒரே ஒரு ஆட்டுக்கறி அடிச்சுட்டு கிளம்பிட வேண்டியதான். நைட் ஆயிடுச்சு கைஸ், தூங்கிடலாம். காலையில் எப்படி இருந்துச்சு இந்த ஒரு வீடியோ பண்ணுறக்காக? எத்தனை மணி நேரம்னு பார்த்தீங்களா கைஸ்? நம்ம பவர் குறைஞ்சிருச்சு. அதனால் நம்ம எடுத்து அயனை வச்சு என்னென்ன பண்ணலான்னு காட்டுறோம் உங்கள் கிட்ட. அயனை வச்சு இப்போ நான் என்ன செய்யலாம்? அயன் பக்கெட் செய்கிறேன் கைஸ். அயன் பக்கெட் செஞ்சாச்சு. இப்போ நம்ம செஸ்ட்டு செய்யணும் கைஸ். செஸ்ட்டு செய்யணும். நம்மக்கிட்ட மரம் இருக்குல்ல, பிளாங்காக மாற்றிக்கலாம் கைஸ். ஜஸ்ட்டு நம்மளுக்கு பிளாங்காக தான் வேணும். சரி, நம்ம என்ன செய்யணும்னு நினச்சோம்? செஸ்ட்டு 1, 2 செஸ்ட்டு கைஸ். 2 செஸ்ட்டு. இதை எடுத்து இப்படி 2 பக்கமும் என்னடா கை உள்ளே போயிட்டேனா? 2 பக்கம் வச்சேன்னா இதுக்கு பேர் தான் லார்ஜ் செஸ்ட்.
இதில் இருக்க நம்ம முக்கியமான திங்ஸ் தான் நம்ம வச்சுக்கலாம் கைஸ். எனக்கு எல்லாமே முக்கியமான திங்ஸ் இல்லை. இருக்கிறத வச்சிடலாம் கைஸ். இப்போ நான் கிட்ட அயன் பக்கெட்டை வச்சு என்னென்ன பண்ண முடியுதுன்னு காட்டிட்டு போயிடுறேன். ஓகேவா? அயன் பக்கெட்டை வச்சு என்னென்ன செய்ய முடியும்? கடைசியாக கைஸ் அயன் பக்கெட் என்கிட்ட இருக்கிறது அயன், வெறும் அயன் பக்கெட். இதை எடுத்து கையில் வச்சிடலாம். அயன் பக்கெட் வந்து இப்போது என்ன மாதிரியே பாருங்கள், வீட்டு பக்கத்துலேயே இப்படி ஓடி போகும்போது நான் தெரியாமல் இப்படி பள்ளத்தில் விழுந்து எனக்கு இப்படி போகும், இல்லைன்னா இங்கே கூட விழுவேன். இதை இப்படி விழுவேன். இப்போ நான் உழுக்கலை, உங்களுக்கு பண்ணி காட்டுறேன். அந்த டைமில் நீங்கள் இந்த இடத்துல அதாவது ஆற்று பக்கம் போய் தண்ணி எடுத்து வந்து ஊற்றி விட்டுருங்க கைஸ். இதை இப்போ ஊற்றி விட்றேன் பாருங்க. ஊற்றி விட்டுடலாமா? ஊற்றி விட்டுடலாம் கைஸ். ஊற்றி இப்போ போயிட்டு இருக்கு பாருங்க கைஸ் தண்ணி. எப்படி கைஸ்? இந்த மாதிரி எங்கே வேணாலும் தண்ணி ஊற்றிக்கலாம். நம்ம வீடே ஃபவுண்டன் ஆக்கிறனாலும் பண்ணிக்கலாம். இருங்க, நம்ம வீடே ஃபவுண்டன் ஆக்கி காட்டுறேன். என்ன கைஸ் இது? அவ்வளோதான் கைஸ், இந்த கேமோட டைம் முடிஞ்சு. அடுத்த வீடியோ வந்து நான் ஃபுல்லாகவே பாட்டுறேன். இங்கே பாருங்கள், ரிமைனிங் ட்ரெய்லர் டைம்னு போட்டிருக்கா. அவ்வளோதான் கைஸ், இதோட முடிஞ்சு கைஸ். அதனால் பாய் ஃப்ரம் நம்ம கேமிங் கிங்டம் சேனல் 2.0. பாய் 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 பாய். அடுத்த சேனலில் பார்ப்போம். ஓகே.